ஹலோ ஹாய் மக்களே, இங்கே ஒருத்தர் பேசுகிறாரோ, அவர் பேர் வந்து பொன்ராஜா. ஆனால் இன்றைக்கி வந்து சாக்கடையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. அது எந்த சாக்கடைன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மாதர் சங்கம் எங்கே போயிருக்கீங்க? மாதர் சங்கம் இது இல்லையா? அதாவது யாரோ ஒரு லேடி, விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எங்கள் ஹஸ்பண்டை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை அண்ணன் தம்பி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு ரசிகராக இருந்தாக்கா அவங்கள வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு, விபச்சாரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் இப்படி தான் சொல்லுவார். ஏன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து சாக்காடுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் அந்த வார்த்தை தான் சொல்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தலைவர் திராவிடத்தை பாவடக்குள்ள வச்சுருக்கான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்த வாரிசு பெண்களை வந்து ஓசின்னு சொல்லிட்டு பட்டையா நாமமெல்லாம் கேள்வி கேட்டுட்டு போயிட்டார். இன்னும் ஒருத்தர் ஹிந்து கோயிலுக்கு போகிறவங்களாம் விபச்சாரின்னு சொல்லிட்டாங்க. அந்த வர்க்கத்தில் வராரு இவர் வந்து என்னென்னா, நான் சாக்கடையில் தான் இருக்கேன், அதனால் இப்படி தான் பேச முடியும்னு சொல்லிட்டு அவரையும் ஒத்துக்கிட்டு இவர் என்ன ஒரு தைரியம் தான் ஒரு குடும்ப பெண்ணை வந்து விபச்சாரின்னு சொல்லுவார். அவங்களுக்கு வந்து விஜயை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எனக்கு விஜயை பிடிச்சிருக்குன்னு அவங்களுடைய சொல்கிறாங்க. நீ உன்னை சொல்லிக்கோ, எனக்கு விஜயை பிடிக்காது, நான் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவன் அப்படின்னு உன்னை பெருமைப்படுத்திக்கோ. அந்த அம்மாவை நீ எப்படி வந்து அது என்ன விபச்சாரியா? மற்ற பெண்களை எப்படி சொல்லுவேன்? எப்படி நீ பேசுவ? அந்த அம்மா வந்து ஒரு தாயாக இருக்காங்க, ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு பொண்ணாக இருப்பாங்க, ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து மனைவியாக இருப்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு குடும்பத்து பெண்ணை வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து இவ்வளோ இழிவாக பேசி விபச்சாரின்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருப்பியா? நல்ல குடும்பத்தில் பிறந்த எவனும் வந்து விபச்சாரின்னு எந்த ஒரு பெண்களையும் சொல்லவே மாட்டாங்க. இதுக்கு மாதர் சங்கம் கண்டிப்பாக வந்து எதனா ஒரு முடிவு கட்டணும். மக்கள் இதை சும்மாவே விடாதீங்க தயவு செஞ்சு. பெண்களெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் வேசி விபச்சாரி இப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க. இதனால தான் வந்துட்டு 2 வயசு குழந்தையிலேருந்து 65 வயசு வரைக்கும் கிழவிங்க வரைக்கும் ரேப் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்களா? என்ன நடக்குது? இதுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் போகிறீங்க? இதெல்லாம் வந்து சரி கிடையாது. மக்கள் சிந்தித்து செயல்படுங்க. இந்த 2026 நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம நாசமாக போகணுமா, நாட்டு மக்கள் பொதுவாக பெண்கள் வந்து நாசமாக போகணுமா, நல்ல முறையில் வாழணுமான்றது ஒரு முடிவு பண்ணுங்க. இன்னொன்று, நான் யார் தெரியுமா? எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர். எனக்கு எம்ஜிஆர்னா அவ்வளோ பிடிக்கும். நீ என்னை வேசின்னு சொல்ல முடியுமா? நீ சொல்கிறதுனால நான் தான் வேசி ஆயிடுவேனா? நீ யாருன்றது இப்போ நீயே தெரியப்படுத்திக்கிட்ட. நன்றி.